வணக்கம் நேயர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பாருங்கள் சிவன் மலையில் திடீர் பொருள் மாற்றம் நடந்திருக்கு. இந்த பொருள் மாற்றம் என்ன மாதிரியான விஷயத்தை உலகத்துக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பக்தர்களோட மனசில் ஒரு சின்ன அதிர்ச்சியும் அதே சமயம் பல கேள்வியும் எழுப்பியிருக்குங்க இந்த பொருள் மாற்றம். சிவன்மலையில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில் இப்போ நடந்திருக்கக்கூடிய பொருள் மாற்றம் என்ன, இதன் பின்னணியில் நடக்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன, பக்தர்களுக்கு இந்த பொருள் மாற்றம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதா இந்த பதிவில் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்பிக்கையோடு உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு பதிவு பண்ணுங்கள். சிவன்மலை ஆண்டவனின் அருளால் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி, வாங்க நம்ம இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருள் மாற்றத்தால் என்ன மாதிரியான விளைவுகளை இந்த உலகம் சந்திக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பை நீங்கள் வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன, அதாவது இந்த சிவன்மலை அப்படிங்கிறது பாருங்கள் பக்தர்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கோயிலாக இருக்குது. நாம் இன்றைக்கி பேச போகிற அதிசயமான தலம் பக்தர்களோட நம்பிக்கையை நேரடியாக சோதித்து அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அரிய இடம். அதுதாங்க சிவன்மலை கோவில். இந்த கோவிலோட சிறப்பு என்ன, அங்கே இருக்கும் உத்தரவு பெட்டியில் என்ன அதிசயம் நடக்குது, இதில் வைக்கக்கூடிய பொருளுக்கு என்ன சக்தி ஏற்படும், இதை பற்றின விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த சிவன்மலை ஆலயம். இது ரொம்பவுமே பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே வழிபட்டால் அவங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக திருப்பங்கள் ஏற்படும். ஆன்மீக சக்தி நிறைந்த ஒரு மகத்துவம் நிறைந்த திருத்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மலை ஏறினாலே போதுங்க, ஒரு தனி சக்தி உணர்வு கண்டிப்பாக அந்த பக்தருக்கு ஏற்படும். இங்கே இருக்கக்கூடிய இறைவன் முருகன். பக்தர்களோட வேண்டுதலை உடனடியாக பலன் தரக்கூடிய ஒரு இறைவன் அப்படின்னு பலரும் நம்பக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மலை பல சித்தர்கள் முனிவர்கள் தவம் செய்த புனித இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் அது இங்கே இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி. இது சாதாரண ஒரு பெட்டி கிடையாதுங்க. தெய்வத்தின் உத்தரவை மக்களுக்கு நேரடியாக உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு பக்தர் எப்பவுமே இறைவனை மனமாற நினச்சிக்கிட்டு வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதலுமே அவங்களோட வாழ்க்கையில் விரைவில் நடக்கும். இந்த ஆலயம் ரொம்பவுமே அதிசயம் வாய்ந்த ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் ஏற்கனவே நடந்த பல விஷயத்தை முன்கூட்டியே உலகத்திற்கு உணர்த்திய ஆலயம் அப்படின்னு கூட இந்த சிவன்மலையை சொல்லலாங்க. ஏன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாலும் இந்த உலகத்தில் ஏதாவது மாற்றம் கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது என்ன மாற்றங்கள் அப்படின்னு நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ வச்சிருக்கிற பொருள் என்ன, இந்த பொருள் மாற்றத்தால் என்ன மாதிரியான விளைவுகளை இந்த உலகம் சந்திக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பாருங்கள், நேற்றைய தினம் மண் களையத்தில் தீர்த்தமும் அதுக்கப்புறம் இன்னொரு மண் களையத்தில் மண்ணும் ஏற்கலப்பை பிரம்பு இது 4ம் வைத்து உத்தரவு வந்திருக்கு. தற்போதைய நிலையில் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளும் இதுதான். இதில் வைக்கிற ஒவ்வொரு பொருளாலுமே உலகத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டாகியிருக்குங்க. இப்போ வச்சிருக்கிற பொருளால் என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையுமே ஒரு கேள்விக்குறிய அமைஞ்சிருக்கு. நீரால் ஏதாவது பிரச்சனை வருமா, மண்ணால் ஏதாவது பிரச்சனை வருமா, அதாவது விவசாயிகளுக்கு ஏதாவது நன்மை ஏற்படுமா, நிலம் தண்ணி ஏற்கலப்பு பிரம்பு எப்படி பார்த்தாலுமே இது ஒரு விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த ஒரு பொருள் மாற்றத்தால் விவசாயிகளோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மக்களுக்கு தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்குறிய அமைஞ்சிருக்கு. நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இதனால் என்ன மாதிரியான மாற்றம் இந்த உலகம் சந்திக்க போகுது அப்படின்னு. இந்த சிறப்புமிக்க ஆலயம் பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா திருப்பூர் மாவட்டம் இருக்கு இல்லையா, அங்கே காங்கேயம் பக்கத்தில் இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமான் பக்தரோட கனவுல ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சு பூஜை செய்ய உத்தரவிடக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வு பல 100 ஆண்டுகளாக இங்கு நடைபெற்று வருது. இதை தான் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு எல்லோரும் சொல்கிறோம். பக்தரோட கனவுல வரக்கூடிய பொருளை கோவில் நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் சுவாமிக்கிட்ட பூ போட்டு கேட்பாங்க.
அந்த பொருள் உத்தரவு பெட்டியில் வைக்குமாறு உத்தரவு வந்தால் உடனடியாக ஏற்கனவே வச்சிருந்த பொருளை மாற்றி தற்பொழுது என்ன பொருள் வந்துச்சோ அதை வைத்து அடுத்த பொருள் மாற்றம் நடக்கும் வரை பூஜை செய்யப்படும். அந்த பொருளை வச்சு இந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் அடுத்து வரக்கூடிய காலத்தில் சமூகத்தில் அல்லது நாட்டில் ஏற்படக்கூடிய நேர்மறை இல்லைன்னா எதிர்மறையான நிகழ்வுகளை உணர்த்தக்கூடிய விஷயமா இருக்குது. உதாரணமாக போர், இயற்கை சீற்றம், இல்லைன்னா ஏதாவது சுபிக்ஷம், இதை வரக்கூடிய முன்கூட்டியே கணிப்பு தான் நம்பப்படுது. ஏற்கனவே தண்ணீர் வைத்து பூஜை செய்யும் பொழுது தாங்க இந்த சுனாமி போன்ற பேரழிவு ஏற்பட்டுச்சு. அதே போல் துப்பாக்கி, வெள்ளி வேல் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது இந்த கார்கில் போல் நடைபெற்றுச்சு. மஞ்சள் பிள்ளையார் வைத்து வழிபட்டும் பொழுது தமிழ்நாட்டில் ரொம்பவுமே சுபிக்ஷம் உண்டானது அப்படின்னு கூட சொல்லலாம். சமீபத்தில் கூட மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலைப்பாக்கு, அருகம்புல், எலுமிச்சை பழம் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இந்த உத்தரவு பெட்டி முருகப்பெருமான் பக்தர்களுக்கு நேரடியாக உலகத்துக்கு வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே சொல்வதாக கருதப்படுது. இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த அதீத ஆன்மீக நிகழ்வாக பார்க்கப்படுது. இந்த ஆலயம் எங்கே இருக்குது, இதன் சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திருப்பூரில் காங்கேயத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லா பக்தர்களுமே தெரியும். ஆனால் இந்த ஆலயம் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடல் பெற்ற பெருமை கொண்ட முருகப்பெருமானின் ஆலயமாக கருதப்படுது. காங்கேயத்திலிருந்து சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க இருக்கும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அதே போல் சிவன்மலை மீதுள்ள கோவிலை நடைப்பயணமாக நம்ம போகணும் அப்படின்னு நினச்சோமா மொத்தம் 496 படி அமைக்கப்பட்டிருக்கு. 496 படிகள் கொண்ட மலைப்பாதை இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. வாகனம் மூலம் கோவிலுக்கு செல்வதற்கும் தனிப்பாதை இருக்குது. அதே போல் கோவில் நிர்வாகத்தாலேயே மலை மீது கோவிலுக்கு போகிறதுக்கு பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருக்கு. தனியார் வாகனமும் போகலாம். சிவவாக்கியம் அப்படிங்கிற நூலை இயற்றிய சிவவாக்கிய சித்தர் சிவன்மலையில் தங்கி தம்மோட விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவிலை எழுப்பியிருக்கிறார். அதனால் அவர் பெயர்லேயே இது சிவன்மலை அப்படின்னு சொல்லப்படுது. சிவன்மலை கோயிலுக்கு வெளியே தீபத்தூண் அமைஞ்சிருக்கு. இந்த தூண் பாருங்க, இந்த தூணின் அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே, சூலம் தெற்கே, மயில் வடக்கே, அதுக்கப்புறம் தண்டாயுதபாணி மேற்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. கோவிலில் தெற்கு பிரகாரத்தில் பாருங்க கைலாசநாதர், ஞானாம்பிகை சன்னதியும் கிழக்கு முகமாக வைக்கப்பட்டிருக்கு. மேற்கு பிரகாரத்தில் தென்மூர்க்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும், வடமேற்கில் தண்டாயுதபாணியும், கருவறையின் வெளி சுற்று தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் துர்க்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரர் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. இதை விட இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, சனி பகவானுக்கு தனி சன்னதியும், அது தவிர நவகிரக சன்னதியும், அடுத்தடுத்து பைரவர் சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஆலயம் போய் நம்ம இறைவனை வழிபட்டாலே போதுங்க, சகல தோஷங்களும் நீங்கக்கூடிய அமைப்பை அந்த நபர் கண்டிப்பாக பெற முடியும். பிரகாரம் சுற்றி கொடிமரம், மயில் வாகன குரடு, பலிபீடம் கடந்தால் சுமுகர், சுதேகர், துவாரபாலகர்கள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி சமேதராக காட்சி தராங்க. இந்த கோவிலோட தலை புருஷம் என்னன்னு பார்த்தா தொரட்டி வரும். சிவன்மலை முருகன் கோவில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாக இருக்குது. அவ்வளவு அதிவாய்ந்த அற்புதமான பழமையான சிறப்பு வாய்ந்த திருத்தலம் தாங்க சிவன்மலை. அதே போல் இதுக்கு ஒரு மரபு வரலாறு இருக்குது. அது என்னென்னா, சிவன் பெருமான் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லா பயன்படுத்தினார். அப்போ சிதறிய ஒரு சின்ன பகுதி தான் இந்த சிவன்மலையாக இருக்குது. இது பார்வதி, அதுக்கப்புறம் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த திருத்தலமாகவும் இருக்குது. வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனமுடித்த முருகன் வள்ளியோடு இங்கே தான் குடிபெயர்ந்திருக்கிறார். இது வரலாற்று தகவலாக இருக்குது. இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செய்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளில் கண்டிப்பாக உலகத்தில் ஏதாவது மாற்றம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பூஜைக்கு அப்புறம் அந்த பொருள் உத்தரவு பெட்டியில், அதாவது அந்த கண்ணாடி பேழையில் வச்சு பக்தர்களோட பார்வைக்கு வைக்கப்படுது. இந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ஏதாவது ஒரு பக்தரோட கனவுல முருகப்பெருமான் ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சு பூஜை செய்ய உத்தரவிடுவார். அந்த நபர் அந்த பொருளை கனவுல கண்ட பொருளை இந்த கோவிலுக்கு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட சொல்லும் பொழுது அது ஆண்டவன் உத்தரவால் மாற்றப்படும். இவ்வளவு அற்புதங்களை நடத்தக்கூடிய சிவன்மலை ஆண்டவன் உத்தரவால் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருள் மாற்றம் என்ன மாதிரியான மாற்றத்தை உலகத்திற்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பெரும்பாலும் இந்த பொருள் மாற்றதால் எல்லோருக்குமே நல்லது நடக்க நாம் முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே எல்லா மக்களுக்குமே இந்த பொருள் மாற்றம் சிறப்பான உயர்வு, நன்மை. அதுவும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது ஒரு விஷயம் ஒரு பயத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும், என்ன நடக்குமோ அப்படின்னு.
விவசாயிகளுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் இந்த பொருள் மாற்றத்தால் கிடைக்க முருகப்பெருமான் கிட்ட நம்ம எல்லோருமே பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.